all. இன்னைக்கு நம்ம மேத்ஸ்ல பேசிக் கான்செப்ட்ஸ் பார்க்க போறோம். This is nothing but law of integers for addition, subtraction and law of integers for multiplication and division. இது ஆக்சுவலா உங்களுக்கு 7th ஸ்டாண்டர்ட்ல ஸ்டார்ட் பண்ணுவாங்க, இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. இது என்னன்னா இட்ஸ் அ மெயின் கான்செப்ட். பட் ஸ்டில் நான் பார்த்த வரைக்கும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், இதை வந்து ராங்கா அவங்க மிஸ்டேக்கா அதை யூஸ் பண்றாங்க. டைரக்டா என்ன பண்ணுவாங்க, பிளஸ் இன்ட்டு பிளஸ் பிளஸ், பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ்ன்னு சொல்லிட்டு அந்த இதை வந்து ரூலை வந்து அப்ளை பண்ணிட்டு போயிடுவாங்க. பட் அதுதான் நிறைய அவங்களுக்கு ராங்காகவும் ஆகுது ஆன்சர். பிகாஸ் லா ஆஃப் இன்டீஜர்ல அடிஷன் சப்ராக்ஷனுக்கு ஒரு லா இருக்கு, அதே மாதிரி மல்டிப்ளிகேஷன் டிவிஷனுக்கு ஒரு லா இருக்கு. ஸோ அடிஷன் சப்ராக்ஷன் வரதுல அந்த லாவை தான் யூஸ் பண்ணணும், மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் வரதுல அந்த லாவை யூஸ் பண்ணணும். ஸோ என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு இதை டீச் பண்ண போகிறேன். ஸோ இந்த கான்செப்ட் எல்லாம் நீங்கள் நல்லா புரிஞ்சு இருந்தீங்கனாலே யூ கேன் ஸ்கோர் வெரி குட் மார்க்ஸ். ஸோ லா ஆஃப் இன்டீஜர் ஃபார் அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன். ஸோ அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் என்ன லா அப்படின்னா, ஒரு இன்டிஜர் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் என்ன, இன்டிஜர் அப்படின்னா இட்ஸ் நத்திங் பட் ஃப்ராக்ஷன் அண்ட் டெசிமல் தவிர வர நெகட்டிவ் நம்பர்ஸ், பாசிட்டிவ் நம்பர்ஸ் அண்ட் ஜீரோ. அதாவது -2, -1, 0, 1, 2 இப்படி எல்லா நம்பர்ஸுமே நம்ம என்ன சொல்லலாம், we call it as integers. ஸோ இந்த மாதிரி ஒரு ரெண்டு இன்டிஜரை when you add, அதை ஆட் பண்ணுறப்போ என்ன லா அதுக்கு ஃபாலோ பண்ணும். பிகாஸ் இன்டிஜர்ல நெகட்டிவ் நம்பர்ஸும் வரும், பாசிட்டிவ் நம்பர்ஸும் வரும். அப்போ அந்த ரெண்டு நம்பர்ஸை நம்ம ஆட் பண்ணுறோன்னா அங்கே என்ன சைன் நம்ம யூஸ் பண்ணணும், ப்ளஸ் சைனா மைனஸ் சைனா, இதே மாதிரி அந்த ரெண்டு நம்பர்ஸை மல்டிப்ளையோ டிவைடோ பண்ண என்ன சைன் யூஸ் பண்ணணுங்கிறது ரெண்டு லாவாக பிரிச்சிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் let us see the law of integer for addition and subtraction. ஸோ ரெண்டு பாசிட்டிவ் நம்பரை நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா பாசிட்டிவ் டசன்ட் மேக் எனி டிஃப்ரென்ஸ். பாசிட்டிவ் வரப்போ டிஃபால்ட்டாக என்ன ஆகிடும், அதை ஆட் பண்ணி நம்ம அதுக்கு ப்ளஸ் சைனே போட்டுடுவோம். அதுவே when we go for some subtraction, அதாவது மைனஸ் சைன், மைனஸ் ஏதாவது ஒரு பாசிட்டிவ் நம்பரையும் ஒரு நெகட்டிவ் நம்பரையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா அங்கே ஒரு நெகட்டிவ் வரப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ when you add one positive number, positive integer and negative integer, அங்கே நீங்கள் என்ன லா ஃபாலோ பண்ணணும்னா அந்த கொடுத்துருக்க ரெண்டு நம்பரையும் சப்ராக்ட் பண்ணி அந்த ரெண்டு நம்பரில் எந்த நம்பர் கிரேட்டர் நம்பரோ அதோட சைன் அங்கே யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு -5 வந்து 3யோட ஆட் பண்ணணும். ஓகே, ஸோ இங்கே நமக்கு ரெண்டு இன்டீஜர் இருக்கு, ஒரு இன்டீஜர் -5 அண்ட் ஒரு இன்டீஜர் சைனே கொடுத்தீங்கன்னா டிஃபால்ட்டா அது பாசிட்டிவ் பிளஸ்ன்னு அர்த்தம். இந்த ரெண்டு இன்டீஜரை நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னா ஒரு சப்ராக்ஷன் சைன் வந்தாலும் நம்ம என்ன பண்ணணும், அதை ரெண்டு நம்பரையும் முதல்ல சப்ராக்ட் பண்ணிடணும். ஸோ 5 - 3 இஸ் நத்திங் பட் 2. அதோட கிரேட்டர் நம்பர் சைனை நம்ம இங்க யூஸ் பண்ணணும். ஸோ இதில் 5 3 எது கிரேட்டர் நம்பர், 5 இஸ் த கிரேட்டர் நம்பர். அதோட சைன் என்ன, அந்த நம்பருக்கு முன்னாடி போறது தான் எப்பவுமே அதோட சைன். ஸோ இங்க இந்த சைன் என்ன, மைனஸ். ஸோ அந்த ஆன்சர் என்னவா இருக்கும், -2வா இருக்கும். சரி, இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு 3 + -6. ஓகே, அதாவது 3ங்கிறது ஒரு இன்டீஜர், பாசிட்டிவ் இன்டீஜர், -6ங்கிறது இன்னொரு நெகட்டிவ் இன்டீஜர். இதை ரெண்டையும் ஆட் பண்ண சொல்றாங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணணும், you have one negative number and one positive அப்படிங்கறனால சப்ட்ராக்ட் பண்ணுங்க. when you subtract 6 - 3 you will get 3 as answer. இதுல இந்த greater number sign என்ன, is nothing but minus minus. ஓகே, இப்போ இங்க இந்த நம்பர் மைனஸ் இல்லாம ஒருவேளை பிளஸ்ஸா இருந்துச்சுன்னா, இங்க 3க்கு மட்டும் மைனஸ் இருந்துச்சுன்னா அப்ப இதுல கிரேட்டர் நம்பர் என்னவா இருக்கும், 6 will be the greater number and அதோட sign default-ஆ என்ன பிளஸ். அப்ப இங்க என்ன பண்ணணும், நம்ம +3ன்னு போடணும். ஓகே, சோ நெக்ஸ்ட் அடுத்த லா என்ன அப்படின்னா, ரெண்டு மைனஸ் அதாவது ரெண்டு நெகட்டிவ் இன்டிஜரை ஆட் பண்ணா நம்ம என்ன பண்ணணும், வேல்யூஸை ஆட் பண்ணி நெகட்டிவ் சைனை போடணும். இந்த இடத்துல தான் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த லா ஆஃப் மல்டிப்ளிகேஷன் இருக்கு இல்லையா, மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் அப்படின்னு பண்ணிடுவாங்க. அதாவது வேல்யூவை ஆட் பண்ணிடுவாங்க, ஆனா இந்த மைனஸ் சைனை போடாம விட்டுருவாங்க. அப்ப கம்ப்யூட்டர் ஒரு சின்ன இது ராங் ஆனாலே மேக்ஸிமம்
ப்ராப்ளமே தப்பாயிடும். ஸோ இந்த இடத்த நீங்க எல்லாமே நோட்டீஸ் பண்ணணும். when we have two negative integer, for example -2 when added with another negative number -3 னா என்ன பண்ணணும், அதாவது ரெண்டு நெகட்டிவ் நம்பர் நீங்க ஆட் பண்ணீங்க, என்ன பண்ணணும், யூஸ் நெகட்டிவ் சைன் அண்ட் ஆட். ஓகே, அப்ப என்ன பண்ணணும், ரிசல்ட்ல மைனஸ் சைனை போட்டு அந்த ரெண்டு நம்பரையும் நம்ம என்ன பண்ணிடணும், ஆட் பண்ணிடணும். ஸோ 2 + 3 will be 5. ஓகே,